ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, கிராமர் இது எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஒரு 4 or 5 மந்த்ஸாக வந்து பெருசாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். நானும் டெய்லி ரெகுலராக அப்லோட் பண்ணணும்னு யோசிப்பேன். பட் அதுக்கு டைம் இல்லாததுனால பண்ண முடியல. பட் இப்போது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போ நம்ம ஒரு 1 இயராகவே வெறும் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் தான். 11th ஸ்டாண்டர்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கு நடந்த யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர். அதாவது இந்த டெஸ்ட்டில் கொஷின் பேப்பரில் வந்து எந்த யூனிட் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கொஷின் பேப்பர் 3rd யூனிட் கொஷின் பேப்பர் தான். ஸோ அதாவது யூனிட் டெஸ்ட் 2 சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். இந்த இயர் 2024 நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஆண்டனிம்ஸில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்குமே நம்ம பார்த்த இந்த 6 கொஷின் வரைக்குமே புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது கிளாசரி செக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட் ப்ரோஸுக்கும் பின்னாடியும் கிளாசரி செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீடிங், ரைட்டிங் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ கிளாசரி செக்ஷனில் இருக்கிறது தான் நமக்கு வந்து எப்போவுமே 1 மார்க்ஸாக வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ் அண்ட் தென் டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இது எல்லாமே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த பிளெண்டட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெட்ரா சிலபிக் வேர்ட், டெட்ரானா 4. ஸோ எந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக 4 சிலபிக்காக பிரிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் எல்ஓசியோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்போவுமே நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா போயமுடைய அப்ரிசியேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு 2 கொஷின்ஸ் நம்மளை வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம். 3rd யூனிட்டில் என்ன போயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ரிட்டர்ன் இந்த இயர்லி ஸ்ப்ரிங்னு ஒரு போயம் இருக்கும். ஸோ அந்த போயம்லேருந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கீழே வந்து ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இஆர்சியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போயம் தான். ஏன்னா 3rd யூனிட்டை பேஸ் பண்ணி வச்சது தான் இந்த 2nd யூனிட் டெஸ்ட். ஸோ 3rd யூனிட்டில் இருக்கிறது ஒரே ஒரு போயம் தான். அந்த ஒரு போயம்லேருந்தே நமக்கு வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இஆர்சி வச்சு நம்ம எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த கொஷின் இது. பொதுவாக இஆர்சியில் வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு எழுதும்போது லைன்ஸ் ரிட்டர்ன் இந்த இயர்லி ஸ்ப்ரிங், இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, ஆத்தர் யார். ஸோ இதை எழுதினாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 16ம் 17ம் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் திஸ் அதர்வைஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், கிராமர் பார்ட்டு. இதுலேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆகும். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆல்ரெடி இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பாசிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து ஆக்டிவ் ஃபார்மில் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மில் எது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் காமனாக வந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர்வைஸ். கொஷின் ஆக்டிவ் வாய்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள், பாசிவ் வாய்ஸாக இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கன்னு. ஸோ நான் எண்டில் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 20, 21, 22 வந்து லெசனோடைய 3 மார்க்ஸ். ஸோ லெசனோடைய 3 மார்க்ஸ் அப்படின்னா ஃபர்கட்டிங் லெசன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபர்கட்டிங் லெசன்ஸில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ், 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 23, 24 இதில் ஏதாவது ஒன்று தான் நம்மளை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்போவுமே இந்த ஜென்ரலாக வரக்கூடிய டாபிக்ஸ் தான். டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஃப்ரூட் சாலட், ஒரு ஃப்ரூட் சாலட் எப்படி செய்வீங்க, இந்த மாதிரி எழுதும்போது சைடில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு போட்டு எழுதும்பொழுது பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எழுதும்போது உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் ஈஸியாக கொடுப்பாங்க. அண்ட் தென் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஹெட்லைன்ஸ் அப்படின்றது நமக்கு அந்த ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் செக்ஷன். 5 மார்க்ஸ் செக்ஷனில் எய்தர் ஆர் கொடுத்துருக்காங்க. எப்படி எய்தர் ஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒன்று ஃபர்கட்டிங் லெசன் கொடுத்துட்டு அது எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைன்ஸ் ரிட்டன் பை த இயர்லி ஸ்ப்ரிங் போயம் கொடுத்துட்டு ரெண்டுத்தில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று போயம் சூஸ் பண்ணுங்கள், இல்லை ப்ரோஸ் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட் 26ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பாட் த எரர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் த எரருக்கு நான் சைட்லேயே ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின் பேப்பர். இதெல்லாம் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கான சோர்ஸ் 1 மார்க் படிக்கிறதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான் நமக்கான சோர்ஸே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க. ஏன்னா செப்டம்பர் 20 கிட்டத்தட்ட குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துடும் இல்லைங்களா? ஸோ 15லேருந்தே குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம 11th பார்த்திங்க அப்படின்னா 3 யூனிட்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். ஸோ ஒரு 3rd யூனிட்டில் இதெல்லாம் கொஷினாக கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.